ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன்ஸ் ஸ்கூல் எருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 20. ஹே எல்லாரும் கேட்டுக்கோங்க. இருமாவன் சூப்பரான விஷயமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அவன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணல. இப்போ டாலர் ரேங்க் இம்ப்ரூவ் ஆயிட்டான். அவனை நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இருமா யங் கிங் டைட்டில் அடைஞ்சிருக்கான். இது மட்டும் கிடையாது, இருமா அந்த வாரத்துல சாலமன் சொல்ல போகும்போது அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்புறம் சொல்றான், என்னது உனக்கு ஒரு விஷயம் வேணுமா அப்படின்னு சாலமன் ஷாக் ஆயிட்டு சந்தோஷத்துல ரொம்பவே ஹாப்பி ஆகுறான். இருமா இது நாள் வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைமா அவன் கேட்டிருக்கான். இதுக்காகவே நம்ம ஒரு பார்ட்டி கொண்டாடணும் அப்படின்னு சாலமன் சொல்றான். அப்படி உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ஆப்ரா கேட்கவும் அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போய் நம்ம ஹீரோ ஹாலிங் பெல் அழுத்துறான். பார்த்தா அது ஷாங்ஸ் லீடோட வீடு தான். எப்படி போச்சு அப்படின்னு லேட் கேட்கவும் நான் அதை வாங்கிட்டேன் நம்ம ஹீரோ காமிக்கிறான். உனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்களான்னு கேட்கவும் என் பேருக்கு ஒரு 600 வீடியோ கேம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லவும் அவ்வளோலாம் வேண்டாம் ஒன்று போதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன், சரி உள்ளவா அப்படின்னு லீட் கூட்டிட்டு போறான். கொஞ்சம் வெயிட் பண்ணு, சோடாவோ ஸ்நாக்ஸோ எடுத்துக்கிட்டு இந்த ரூம் கிட்ட மட்டும் கொஞ்சம் அமைதியாவே வா அப்படின்னு லீட் இப்போ நம்ம ஹீரோவா அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். யாரும் கொஞ்சம் குப்பையா தான் இருக்கும், கண்டுக்கிடாத. சரி முதல்ல நம்ம ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சோடாவை கிளாஸ்ல ஊத்தி நம்ம ரெண்டு பேரும் யங் கிங் டைட்டில் அடைச்சிருக்கோம் சியர்ஸ் அப்படின்னு குடிக்கிறாங்க. இது புதுசா வந்து ஹண்டிங் கேம், இதுல நம்ம போய் இன்கிரீடியன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நடந்த மாதிரி இருக்கு நம்ம ஹீரோ கேட்கறான். கேம் எப்படி விளையாடுறதுன்னு லீட் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுக்குறான். அந்த கேம்ல உங்களை எந்த மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு கேக்குது. ஜஸ்ட் பையன் கூப்பிட்டா போதும் நம்ம ஹீரோ செலக்ட் பண்ண போகும். வெயிட் பண்ணு, எத்தனை நாளைக்கு தான் நம்ம மரியாதை எல்லாமே இருக்குது, நீ பேசாம மிஸ்டர்னு கூப்பிட சொல்லுன்னு சொல்லுவோம். இதுக்குப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நம்ம யங் கிங் மிஸ்டர் லார்டுன்னு கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நம்ம கிளாஸ்லயே யோசிச்சு பாரு, நிறைய பசங்க அந்த மாதிரி டைட்டில் தான் யூஸ் பண்றாங்க. நம்மளே நமக்கு மரியாதை கொடுத்துக்கலன்னா எப்படி அப்படின்னு லீட் கேட்கவும் நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்றான். உங்களை ப்ரொடெக்ட் பண்ற கேரக்டர் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஆப்ரா பார்க்க போன மாதிரி இருப்பாங்கிறதுனால போனவே நம்ம ஹீரோ செலக்ட் பண்றான். ஈவன் இந்த கேம்ல மேரேஜ்லாம் நடக்க கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு லீட் சொல்றான். ஓ அப்படியா நம்ம ஹீரோ கேட்கும் இந்த கேம்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆமா உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்க பிடிக்கும் சும்மா சொல்லிருமா, நமக்குள்ள தானே லாங் டைல் இருக்கிற பொண்ணுங்க தான் ரொம்ப அழகா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டதில்ல நம்ம ஹீரோ சொல்றான். சும்மா இன்னசென்ட் மாதிரி நடிக்காத, எல்லா பசங்களுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். மை சீக்ரெட் வெப்பன் அப்படின்னு ஒரு 18+ மேகசின் அவன் எடுக்கிறான். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரி புக் இல்லையான்னு லீட் கேட்கவும் இருந்துச்சு, பட் கேம்ப் ஃபயருக்கு கொடுத்து தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க தாத்தா திட்டு வர வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஆடல் ஃபுட்டை ஓபன் பண்ணி இருமா லீட் கத்திட்டு இருக்கிறத கேட்டு பக்கத்து ரூம்ல இருந்து யாரோ வராங்க. வாய மூடுறா, ஏன்டா கத்திட்டு இருக்க, நானே தலைவலியில படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருத்தி வரா. இது உன் சிஸ்டரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என் ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி கத்தாதான் லீட் சொல்லவும் ஃப்ரெண்டானவா திரும்பி பாக்குறா. ஹாய் நான் இருமா, உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் அவ மேக்கப்லாம் போட்டு வரா. பார்த்ததுல சந்தோஷம் இருமா, உனக்கு அண்ணன் யாராச்சும் இருக்காங்களா வா கேட்கவும் போதும் நிறுத்து அப்படின்னு லீட் சொல்லவும் அந்த கியூட்டான பையன்ட்ட ஏன்டா பேச விட மாட்டேங்கிறா அப்படின்னு வா கேட்கறா. சாரிப்பா அப்படின்னு லீட் சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நீ சேர் டீமனோட பேரனா அப்படின்னு வா திரும்ப வேற கெட்டப்ப போட்டு வரா. இருமா இந்த ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு வா கொடுக்கவும் சிஸ்டர் போதும் நிறுத்துன்னு லீட் சொல்றான். அவ அந்த புக்கை பாத்துருதா அவ ரூம்குள்ள அவளை கட்டி வச்சுட்டு இருமாவை தேவையில்லாம கெடுக்க பார்க்காத அப்படின்னு லீட் சொல்லவும் நீ எதுக்குடா அவனை ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்னு வா கேட்கவும் ஏன்னா அவன் எனக்கு ஒரு லிட்டில் பிரதர் மாதிரி அப்படின்னு சொல்றான். அவன் கூட கேம் விளையாடுற எல்லாரையுமே நீ இப்படிதான் சொல்ற, கேம் பேட்லர்ல ஜாயின் பண்ண அந்த கிளாராவையும் இப்படிதான் பாத்துக்கிட்ட, நீ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்லுவோம். முன்ன நான் எப்பவும் அப்படிதான் இருப்பான், நான் இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்றான். கேம்ல மல்டி பிளேயர் விளையாடுறதுக்காக மட்டும்தான் மற்றவங்க கூட சேருவேன், ஆனா இந்த கிளாஸ்மேட்ஸ் உனக்கு பிடிக்கும் போல அப்படின்னு கேட்கவும் ஆமா எனக்கு அவங்கள பிடிக்கும், சரி இந்த ரூமை விட்டு வெளியே வராத, இந்த தண்ணி வச்சுக்கோ, தேவைன்னா குடிச்சுக்கோ, அப்படியே தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். நம்ம லீடா இப்படி மாறிட்டான் அப்படின்னு யோசிக்கிறா. லீட் இப்போ சோர்ந்து போய் வராங்க. நம்ம ஹீரோ கேம்ல ஆர்மர்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லீட். நம்ம கிளாஸ்ல எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா நான் அதை அடைஞ்சிருக்க மாட்டேன். அதுலயும் முக்கியமா நீ தான் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனாலதான் நீ எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரின்னு சொல்ல போறான் அப்படின்னு சொல்லி லீடு பார்த்துட்டு இருந்தா தம்பி மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இருமா நீ தான் எனக்கு தம்பி மாதிரி, நான் உனக்கு அண்ணன் மாதிரின்னு சொல்லவும் இல்ல நீ தான் எனக்கு தம்பி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது என்னடா லாஜிக்கு அப்படின்னு சொல்லி லீடு அழுதுட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ஆமரிக்காக அந்த ரீடிங் செஷனுக்கு போயிருக்கான். ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ்ல ரெயின் வந்து காகேருக்காக குக்கீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்னோட கைகள் எத்தனையோ எதிரிங்களை அடிச்சு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு, அதே கைகளால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் குக்கீஸ் ரெடி பண்ணி கொடுப்பேன், அவளால் அந்த குக்கீஸ் ரெடி பண்ண முடியுமா, டோபி கண்டினியூட் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கதையை முடிக்கிறான். டோடோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கதை எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இருமா இப்போ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவனை கங்க்ராச்சுலேட் பண்ற விதமா அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆமரி யோசிச்சிருப்பா. ஸ்வீட்ஸ் அது கூட நல்லா தான் இருக்குல்ல நம்ம யோசிக்கவும் என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் ஸ்வீட் ரெடி பண்ணலாமான்னு நினைச்சானா எங்க வீட்டுக்குள்ள நான் கிச்சன் பக்கமே போக கூடாதுன்னு தடை போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லுவோம். அது ஏன் நம்ம ஹீரோ கேட்கறான் தெரியல, எங்க அப்பா அதுக்கான ரீசன் என்கிட்ட சொன்னதில்லன்னு சொல்லுவோம். அப்ப எங்க வீட்டுக்கு வாரியான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அமரியும் ரொம்பவே வெக்கப்படுறா. இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வா போறா. நான் இருமாவோட வீட்டுல இருக்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் பிராக்டிஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு வா யோசிக்கிறா. அவன் கிராண்ட் ஃபாதர் எங்கன்னு வா கேட்டுட்டு ஐ மீன் சேர் டீமன் எங்கன்னு வா கேட்குவான். அவர் வெளியே போயிருக்காருன்னு அவன் சொல்றான். சரி ஏதாச்சும் தேவைப்பட்டா கூப்பிடுங்கன்ட்டு ஆப்பரா கிளம்புறான். இருமாவும் நானும் தனியா இருக்கும், ஐ மீன் ரைடிங் செக்ஷன் ஃபுல்லா தனியா தான் இருப்போம், பட் இது வேற ஃபீலிங்ல இருக்கு அப்படின்னு வா யோசிக்கிறா. இது நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி குக்கிங் பண்ணதே இல்லை, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம
ஹீரோ சொல்றான். சரி நீ போய் உங்க கையை கழுவிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆப்ரா எதுக்கும் இருக்கட்டுமே நீ உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ரெசிபி புக்கை ஆப்ரா கொடுத்துட்டு போயிருக்கான். ஆப்ராவோட ஸ்பெஷல் குக்கீஸ் செய்வது எப்படி அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் 120 கிராம் பட்டர், 50 கிராம் சுகர்னு சொல்லுவோம். மொத்த பட்டரை எடுத்து நம்ம ஹீரோ போடுறான். இருமா சார், என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அதை அளக்காம போட்டுட்டீங்களேன்னு சொல்லுவோம். இதுல தப்பு பண்ணிருக்கேன்னு ஆமரி சொல்றா. ஆமரி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு ஆப்ரா பார்த்தா நிறைய சுகர் போடணும், அப்படின்னா இனிப்பா இருக்கும்னு சீனியா அள்ளியவா கொட்டுறா. இவங்க 2 பேருக்கும் பேசிக் குக்கிங் நாலேஜே இல்ல அப்படின்னு ஆப்ரா புரிஞ்சுக்கிட்டான். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னு அவன் சோகமாகறான். இருமா அவன் சர்வைவல் டைமிங்ல எது கிடைச்சாலும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருவான். நான் ஒரு தடவை எங்க அப்பாக்கு கேக் செஞ்சு கொடுத்துருக்கேன். என் கையால ஃபர்ஸ்ட் டைமா செஞ்சதுன்னு எங்க அப்பா அதை சாப்பிட்டுட்டு ஆனந்தத்துல அப்படியே மயங்கிட்டாருன்னு சொல்லுவோம். இப்ப புரியுதா அவங்க அப்பா ஏன் இவ்வளவு கிச்சனுக்கு போக தடை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ஆப்ரா புரிஞ்சுக்கிட்டான். எக்ல இருக்கிற ஓடு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஓடோட சேர்த்து நம்ம ஹீரோ போடுறான். ஸ்ட்ராபெரிய வெட்டுறங்கிற பேர்ல ஆமரி எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருக்கா. இது என்ன பவுடர், இது என்ன பக்கம் வருது, ஆமா இதுல எது ஓபன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையே ஒரு வழியா குக்கீஸ்ங்கிற பேர்ல ஒன்னு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. எஸ் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லவும் இல்ல அப்படின்னு ஆப்ரா இப்ப அங்க வரான். உங்களுக்கு பேசிக்ஸே தெரியல, அதுல கொடுத்துருக்கிற கரெக்டான அளவை தான் ஃபர்ஸ்ட் போடணும். அது மட்டும் கிடையாது, இதை சாப்பிட போறவங்க முகத்துல ஸ்மைல் இருக்கணும். அப்படிங்கும்போது உங்க மனசை இதுல கலந்து நீங்க இதை செய்யணும் அப்படின்னு ஆப்ராய் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். மொத்தத்தையும் போடாம கரெக்டா அளந்து போடுங்க அப்படின்னு ஆப்ராய் உங்கள்கிட்ட சொல்றான். ஆமரி மிக்ஸ் பண்றங்கிற பேர்ல கரண்டியவே உடச்சிருதா. முட்டை ஓடல தூர போடணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். ஸ்ட்ராபெரிலாம் ஓடி போயிட்டு இருக்கு. இது என்ன நம்ம ஹீரோ ஒரு டப்பாவை திறந்தா ஒரு மான்ஸ்டர் வழியா வருது. மாஸ்டர் இருமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஆப்ரா ஓடி போய் வெகான் சீல் அப்படின்னு சொல்லி அதை திரும்பவும் அந்த டப்பாக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறான். பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோ நிறைய டப்பாவை திறந்து வச்சிருக்கான். எப்படியோ ஒரு வழியா ஆப்ரா சொல்ல இவங்க குக்கீஸையும் ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. சாலமன் ஃபேஸ் மாதிரி, ஆப்ரா ஃபேஸ் மாதிரி அப்படின்னு நிறைய ஷேப்ல குக்கீஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஆப்ரா ரொம்ப தேங்க்ஸ்னு அவங்க சொல்லவும் நான் காத்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நம்ம வெளியே போறான். இதை எப்படி பேக் பண்றது, சரி இதை நான் யாருக்கு கொடுக்கலாம், கிராண்ட்பா, கிளாரா, ஆஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆமா ஆமரி நீ யாருக்கு கொடுக்க போற நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமரி வைக்கப்பட்டுட்டே நம்ம ஹீரோவை தூக்கி இப்ப மேல உட்கார வைக்கிறா. இருமா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல நீ வின் பண்ணதுக்கு நான் உன்னை ப்ராப்பரா கங்க்ராச்சுலேட் பண்ணல, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குவோம். நம்ம ஹீரோவும் ரொம்ப வைக்கப்படுறான். ஓ தேங்க்ஸ், எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க குக்கீஸ் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஹாம்பர்கர் செய்ய சொல்லித்தாங்க அப்படின்னு இவங்க கேட்கவோ ஆளை விடுங்க அப்படின்னு ஆப்ரா சொல்றான். இருமா எனக்காக குக்கீஸ் செஞ்சிருக்கியா அப்படின்னு சாலமன் கண்ணீர்லயே இவங்க எல்லாம் மூழ்கிட்டாங்க. இதை நம்ம பார்ட்டியா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆப்ரா சொல்றான். எல்லாரும் அந்த குக்கீஸ் சாப்பிடுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன், ஆமரியோட அப்பா குக்கீஸை கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமா படுத்திருக்காரு. அப்பா இந்தாங்க என் கையால செஞ்சது நான் ஆமரி கொடுத்திருக்கா. அந்த சந்தோஷத்திலேயே அவர் மெய் மறந்து இருக்கிறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இன்னும் ஒரு எபிசோட் தான் இருக்கு, அதோட சீசன் 3 முடிஞ்சது. சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.